ஹாய் சப்போர்ட்டர்ஸ், ஃபைனலா ஜனநாயகனோட ட்ரைலர் லான்ச் பண்ணிட்டாங்க. I am coming. உண்மையாலுமே பார்க்கும்போது செம்ம கூஸ் பம்ப்ஸா இருக்கு. இது அண்ணாவோட கடைசி படமா இருந்தாலும் ட்ரைலர் பார்க்கறப்ப ஜாலியா இருந்தாலும் அது அண்ணாவோட கடைசி படங்கிறது மைண்ட்ல வரப்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. ஒரு மாதிரி எமோஷனலா ஃபீல் ஆகுது. எல்லாத்தையும் விட்டு கொடுத்த என்னுடைய ரசிகர்களுக்காக நான் சினிமாவையே விட்டு கொடுக்கிறேன். ஜனநாயகனோட ட்ரைலர் 2.52 நிமிஷம் கட் பண்ணி வச்சிருக்காங்க. ட்ரைலர் பார்க்கும்போது வினோத்தோட சம்பவம் தான் தெரியுது. சம்பவக்காரன் சம்பவம் பண்ணி வச்சிருக்காரு. உண்மையாலுமே சூப்பராவே பண்ணி வச்சிருக்காங்க. ட்ரைலரோட சினிமாட்டோகிராஃபியும் அதோட ப்ரொடக்ஷன் வேல்யூ நல்லாவே யூஸ் பண்ணிருக்காங்க. கலர் கிரேடிங்கும் பக்காவா இருக்கு. அதோட கட்ஸ் உண்மையாலுமே பயங்கரமா பண்ணிருக்காங்க. அது நம்ம ரிப்பீட்டடா பார்க்க தோன்ற வைக்கிற மாதிரி அந்த கட்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. அனிருத்தோட பிஜிஎம் சொல்லவே தேவையில்ல. அந்த அளவுக்கு சிறப்பா பண்ணிருக்காரு அனிருத். விஜய் வந்துட்டா மட்டும் அங்க ஒரு ஸ்பெஷலா ஒரு சம்பவம் பண்றாரு. அனில் ரூத்தாவே மாறிடுறாரு. அவர் மத்த படங்களை கம்பேர் பண்ணும்போது விஜய் படம் தான் கொஞ்சம் அவரோட எஃபெக்ட் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. அதே மாதிரி இந்த ட்ரைலர்லயும் நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆகுது. அவர் போட்டிருக்க பிஜிஎம்ஸ் இந்த ட்ரைலரே ரிப்பீட் மோட்ல பார்க்க வைக்கிற மாதிரி ரொம்பவே சூப்பரா பண்ணிருக்காரு அனிருத் தலைவன். தளபதியோட லுக் போஸ்டர்ஸ் வரப்ப எனக்கு பெருசா எடுபடல. ஆனா ட்ரைலர்ல அவர் லுக் பாக்குறப்ப ரொம்பவே ஸ்மார்ட்டா இருக்காப்ல மனுஷன். 51 வயசா உனக்கு அப்படின்னு கேக்குற அளவுக்கு பயங்கரவே ரொம்ப அழகாவே இருக்காரு. என்னென்னமோ பண்றாருங்க, குதிக்கிறாரு, தாவறாரு, ஸ்டண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காப்ல மனுஷன். வேற லெவல்ல இருக்காரு. லியோதாஸ் பிளஸ் வெற்றிமாறன் 2 பேத்தையும் கலந்து அடிச்ச மாதிரி லுக்ல கொடுத்திருக்காங்க. உண்மையாலுமே பயங்கரமா இருக்கு. அதுக்கப்புறம் படத்துல மமிதா மெயின் ரோல் பண்ணிருக்காங்க. பாபி டியோல் மெயின் வில்லன் ரோல் பண்ணிருக்காப்ல. பூஜா ஹெட்டே, நாசர், பிரியாமணி, நரேன், பிரகாஷ்ராஜ்னா சின்ன சின்ன ரோல் படத்துல பண்ணிருக்காங்க. படத்தோட ட்ரைலர் பார்க்கும்போது பகவத் கேசரியோட ரீமேக் மாதிரி அங்கங்க தெரியுது. ஒரு சில சீன்ஸ்லாம் பகவத் கேசரி இன்ஸ்பயர் பண்ண மாதிரி தான் இருக்கு. ஆனா ரீமேக்னு வந்துட்டா நம்ம தலைவன் அடிச்சுக்க யாராலுமே முடியாது. அதுல ஒரு வரலாறே படிச்சு வச்சிருக்காப்புல. ரீமேக்கா எதுன்னு கேட்கற அளவுக்கு அந்த ரீமேக் படத்தையே ஒரிஜினலா மாத்தி வச்சிருவாரு நம்ம அண்ணன். அதனால நம்ம போய் தாராளமா எதிர்பார்த்தே பார்க்கலாம். இந்த படம் உண்மையாலுமே அருமையா வரும்னு சொல்லி என்னோட ஒரு நம்பிக்கை. அது கேசரியா இருந்தாலும் சரி, பிரியாணியா இருந்தாலும் சரி, எங்க அண்ணன் நாங்க பார்க்க போறோம். Bro, I don't care. வாங்க நம்ம ட்ரைலரோட டீடைலுக்கு பார்க்கலாம். கொஞ்சம் விஷயம் நான் நோட் பண்ணிருக்கேன், அதை நான் ஷேர் பண்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு பீக் டியூப் யூடியூப் சேனல். என்னடா மார்வல் கார்ட்டூன் பேசிட்டு இருந்தவன் திடீர்னு ஜனநாயகன் பத்தி பேசுறான்னு யோசிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே தளபதி தான், அதுக்கப்புறம் தான் எல்லாமே. வாங்க வீடியோக்குள்ள போவோம். ட்ரைலரோட ஸ்டார்டிங்ல ஒரு கன் ஷோ ரூம் காட்டுறாங்க. அங்க இருக்கிற ஒரு பெருசு கிட்ட ஒரு போலீஸ் ஆபீசர் கால் பண்ணி ஒருத்தரை பத்தி விசாரிக்கிறாங்க. அவர் யாருன்னா நம்ம தளபதி தான். அவரோட நேம் தளபதி வெற்றி கொண்டான்னு வச்சிருக்காங்க. அதை நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா டிவிகே ரெஃபரன்ஸ் அந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க. பெருசு எலிவேஷன் கொடுக்க 2 யானைக்கு நடுவுல சிங்க மாதிரி தலைவன் கையில ஒரு தீப்பந்தத்தை ஏத்திட்டு ஸ்லோ மோஷன் நடந்து வர சீன்ஸ் உண்மையாலுமே கூஸ் பம்ப்ஸா இருக்கு. அந்த 2 யானைக்கு நடுவுல நம்ம தளபதி வர என்ட்ரி நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். டிவிக்கோட பிளாக் ரெஃபரன்ஸ் தான் அங்க வச்சிருப்பாரு. சொல்ல போனா நம்ம தலைவன் தான் உள்ள பூந்து விளையாடி இருக்காரு நிறைய இடத்துல. நெக்ஸ்ட் மமிதாவோட கேரக்டர் காட்டுறாங்க. கொஞ்சம் பயப்படுற மாதிரி அந்த கேரக்டர் டிசைன் பண்ணிருப்பாங்க. அந்த கேரக்டர் ஏதோ ஒரு விஷயத்துல பயந்து இருக்காங்க. அவங்கள நல்லா ஒரு போல்டிகலா மாத்துன்னு சொல்லிட்டு தளபதி ரொம்பவே போராடுற மாதிரி ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மிலிட்டரியில சேர்த்து விட்டா அவங்க ரொம்ப வலிமையா மாறிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் மிலிட்டரி ட்ரைனிங்ல சேர்றதுக்காக அவர் கேட்கிறாரு தளபதி. வருஷமாவது ஆர்மி அப்ளிகேஷன்ல ஒழுங்கா கையெழுத்து போடணும். அந்த இடத்துல அந்த ஃபார்ம்ல நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தளபதி நேம் தளபதி வெற்றி கொண்ட நேம் கார்டியன் லிஸ்ட்ல இருக்கும். சொல்ல போனா அவர் மமிதா ஒரு வளர்ப்பு பிள்ளையா தான் வளர்த்திருக்காரு. ஏதோ ஒரு விஷயத்தினால மமிதாவோட பேரண்ட்ஸ் இறந்திருப்பாங்க. நம்ம தளபதி எடுத்து வளர்த்திருக்கலாம். இதை நான் எப்படி சொல்றேன்னா தளபதி ஃபியூனலுக்கு போற மாதிரி ஒரு சீன்ஸ் காமிச்சிருப்பாங்க. மேபி மமிதாவோட பேரண்ட்ஸ் தாங்க இறந்திருக்க மாதிரி காமிச்சிருக்கலாங்க. அதனால தளபதி எடுத்து வளர்த்துற மாதிரி கூட இருந்திருக்கலாம். அது மூவி வந்தாதான் தெரியும். அப்படியே நீங்க கட் பண்ணி ஃபைனல் ஷாட்டுக்கு போனீங்கன்னா அங்க கொத்தடிமைகளை வச்சு தளபதி போட்டு பொழந்துட்டு இருப்பாரு. அங்க சைட்ல பாத்தீங்கன்னா நிறைய மரக்கட்டைகள்லாம் இருக்கும். ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள மரக்கட்டைகள் போலீஸ் ஸ்டேஷன் திருடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல ஏகப்பட்ட ஃபைட் சீக்வன்ஸ் காமிச்சிருப்பாங்க. சோ அந்த பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் மரக்கட்டை திருடுறப்ப மமிதா பிஜியோட ஃபேமிலியும் அந்த மலைவாழ் மக்களும் சேர்ந்து போராடுறப்ப இந்த பொலிட்டீஷியன் ஏதாவது பண்ணி மேபி அவங்க ஃபேமிலி கொண்டிருக்கலாம். அதை தட்டி கேட்கிற நம்ம தளபதிக்கும் பொலிட்டீஷியனுக்கும் இடையிலே ஒரு பிரச்சனை வரலாம். அவங்க அப்பா அம்மா இறந்ததை மமிதா பிஜி பார்த்ததுனால ஒரு பேர் இருக்க மாதிரி காமிச்சிருக்கலாம். இது என்னோட தாட் தான். ஓ, நீ அப்படி வரியா? அப்படியே நெக்ஸ்ட் ஷாட்ல வில்லனோட கேங் மமிதா பிஜியை கடத்தி வச்சு அடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்ப தளபதியோட என்ட்ரி கண்டிப்பா இந்த சீன் இன்ட்ரோல் பிளாக்கா தான் இருக்கும். ஏன்னா அதுக்கான எல்லா தகுதியும் 10 பொருத்தமும் அந்த சீன் பார்க்கும்போதே தெரியுது அது இன்ட்ரோல் பிளாக் தான். இப்போ ஒரு ஐடியாவே இல்ல. I don't care.
நெக்ஸ்ட் வில்லனோட என்ட்ரி. ஆப்பிரிக்கா ஜெயில இவர் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆப்பிரிக்கா ஜெயில இவரையும் இவரோட கண்டெய்னர்ஸையும் வில்லனோட கேங் வந்து காப்பாத்திட்டு போறாங்க. உண்மையாலுமே இந்த விஷுவல்ஸ் நல்லாவே பண்ணிருக்காங்க. அந்த கண்டெய்னர் காப்பாத்துற சீன்ஸ் அதுல பண்ற சிஜி எல்லாம் நல்லாவே இருக்கு பார்க்க. வில்லன் வந்து டைலாக் சொல்றாரு, இன்னும் 30 நாள்ல இந்த உலகத்தை என் கண்ட்ரோல்ல கொண்டு வரேன்னு. இன்னிலிருந்து 30வது நாள் இந்தியா என் காலடியில வந்து விழும். அதுக்காக அவர் வந்து ஒரு திட்டத்தை செயல்படுத்துறாரு. அதுக்கு ஒரு பேரு சொல்றாரு, OM ஆபரேஷன் மிஷினா கூட இருக்கலாம். அது என்ன வேணாம்னு சொல்லி படத்துல தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. கடைசியா ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ் வந்து தளபதி கிட்ட சண்டை போற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அந்த சீக்வன்ஸ்ல அந்த ரோபோட்டோட நெஞ்சில பாத்தீங்கன்னா OMன்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ அவர் இந்த ப்ராஜெக்ட் தான் வந்து மென்ஷன் பண்றாரு. ஹியூமனாய்ட்ஸ் ரோபோட்ஸை யூஸ் பண்ணி இவர் வந்து டோட்டலா ஆள நினைக்கிறாரு இந்த வில்ல. விஜயும் தளபதி வெற்றி கொண்டானோ பாபி டேல எப்படி கனெக்ஷன் ஆகுறாங்க, அவங்களுக்கும் மமிதா பேஜுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லிட்டு அந்த ஸ்டோரி ஃபுல்லா பார்த்தாதான் நமக்கு வந்து தெரியும். இது காத்திருந்தா பார்க்கணும். அந்த கேங் அழிக்கிறதுக்காக விஜய் என்னென்ன பண்றாரு, மக்களை திரட்டி மக்களோட ஆதரவை பெற்று இவர் எப்படி வந்து அந்த கேங்கை வந்து போராடி அழிக்கிறாருங்க தான் படத்தோட மொத்த கதையா இருக்கும். மக்கள் அவனை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கொன்ன கடவுளாயிடுவான். இந்த ட்ரைலர்ல நம்ம தளபதி நான் பார்க்கும்போது ஒரு ப்ரோட்டகனிஸ்ட் ஃபீல் வரல, ஒரு ஆன்டகனிஸ்ட் ஃபீல் தான் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு டெரரா இருக்காரு தலைவர். நிறைய பேர்த்த அடிச்சு பறக்க விட்டு இந்த ரத்தத்தை நாக்குல நக்கிற மாதிரி சீக்வன்ஸ் பண்ணிருக்காங்களே தரயா. உண்மையாலுமே இந்த ட்ரைலர்ல எனக்கு பிடிச்ச சீன்னா அந்த சீன் தான். வினோத் அவரோட டைரக்ஷன் பத்தி சொல்லி ஆகணும். பொலிட்டிக்கல் டிராமானா பூந்து விளையாடுவாப்புல, இது அவரோட களம். ஸ்கிரீன் பிளே மட்டும் எங்கேயும் பிசுறு தட்டாம இருந்தா எங்கேயோ போயிரும், படம் பிளாக் பஸ்டர் ஆயிரும். உண்மையாலுமே ஸ்கிரீன் பிளேல மட்டும் சொதப்பிடாதீங்க தலைவா. அண்ணாவோட கடைசி படம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. நாங்க வந்து முடிச்சு வெளில வரப்ப நல்ல ஆனந்த கண்ணீரோட வெளில வரணும், பாத்துக்கோங்க. அமிதா அண்ட் தளபதி காம்போ உண்மையாலுமே பார்க்க வந்து ரிஃப்ரெஷிங்கா இருக்கு, அழகாவும் இருக்கு. ரெண்டு பேருமே கியூட்டா இருக்கிறாங்க. இது கேசரியா இருந்தாலும் பரவாயில்ல, பிரியாணியா இருந்தாலும் பரவாயில்ல, எங்க அண்ணனோட படம் நல்லா பார்த்து பண்ணி கொடுங்க. அனிருத் உங்க மேல வந்து நான் சந்தேகமே பட மாட்டேன். நீங்க எப்பயுமே வந்து டிசப்பாயிண்டே பண்ண மாட்டீங்க. ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க். இந்த வீடியோல நான் நோட் பண்ண டீடைல்ஸ்லாம் வந்து சொல்லியிருக்கேன். நீங்க தான் புதுசா நோட் பண்ணல கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. யாரெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க கைஸ். நானும் டிக்கெட் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கிடைச்சா பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். அன்டில் நவ் பை பை கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.